கார்த்திக், உங்களிடமிருந்தே துவங்குறேன். முதலமைச்சர் ஒரு நேற்று 2 நாட்களுக்கு முன்பு நடந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, நோய் கட்டுப்பாட்டுல இருக்கு, சமூக பரவலா இன்னும் மாறல, எதிர்க்கட்சிகள் வெறும் அறிக்கை தான் தர்றாங்க, ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தர்றதில்லைன்னு சொல்றாரு. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தரப்படலையா, இல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசு ஏற்றுக்கொள்ளலையா? முதல்வர் சொல்லுகின்ற கருத்து தவறான கருத்துங்க. எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு தீர்க்க தரிசியை போல மிக தெளிவான முறையில மார்ச் 16ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த பொழுது தெளிவா சொன்னாருங்க தலைவர். 16ஆம் தேதி திமுக சார்பில் கொரோனா தொற்று குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு உரையாற்றியவர் எங்களது தலைவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி சபையை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொல்லி எங்க தலைவர் அன்னைக்கு வலியுறுத்தி பேசினார். அதே மாதிரி 23ஆம் தேதி கொரோனா தொற்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல பரவிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுல பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சபையிலே ஒத்திவைக்கணும்னு சொல்லி எங்களது தலைவர் கேட்டதற்கு எனக்கு இந்த அரசு பிடிவாதமா மறுத்துருச்சு. மறுத்தனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டசபை கூட்டத்தொடரவே எங்களது தலைவர் அவர்கள் புறக்கணித்தார். அது மட்டுமல்ல, இந்த அரசிற்கு தகுந்த ஆலோசனைகளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல கவன ஈர்ப்பு தீர்மானத்துல எங்களது தலைவர் அவர்கள் மிக தெல்ல தெளிவாக சொன்னார். தனித்திருக்க வேண்டும், இந்த மக்களை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும், ஆகவே சபை ஒத்திவைக்கணும்னு சொல்லி மார்ச் மாதம் இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே எங்களது தலைவர் சொன்னார். ஆனால் அதிமுக அரசு பிடிவாதமாக மறுத்து விட்டது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட கொரோனா தொற்று 73,000 தாண்டி 1 லட்சத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. முழுக்க இந்த கொரோனா தொற்று இந்த அளவுக்கு பெரிய அளவுல பரவுவதற்கு யார் காரணம்னு கேட்டா தமிழக அரசு தான் காரணம். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது அமைச்சரவை சகாக்களும் சரியான முறையிலே திட்டமிட்டு பணியாற்றியாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நோய் இன்னும் சமூக பரவலாகல, நோய் கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப இதை நீங்க ஏற்கலையா? இல்ல, நிச்சயமா நாங்க ஏற்கல சார். சமூக பரவல் ஆகவில்லை என்று சொன்னால் ஏன் சென்னையில இந்த அளவுக்கு அதிகமா தொற்று ஏற்பட்டிருக்கிறது? இன்னும் கூட ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேங்க. சட்டசபையில இங்கெல்லாம் கொரோனா தொற்று நம்மளை பாதிக்காது, எதுவுமே ஏற்படாது, அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லி எங்களது தலைவர் பேசுகிற பொழுதும் சொன்னாரு. சட்டமன்றத்தினுடைய எங்களது கழகத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசும் பொழுது அவர் நக்கலா பேசுறது இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அப்படி சொன்னவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? 3 நாள்ல 0 ஆயிருன்னு சொன்னார். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு முதலமைச்சர்? எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது, கடவுள் தான் காப்பாத்துவாருங்கிற. நான் சொல்றதெல்லாம் கண் கெட்டதற்கு பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இந்த அரசு முழுக்க கொரோனாவை தமிழகம் முழுவதும் பரப்பி வச்சுட்டு இப்ப சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு பல்வேறு அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கிறாரு. இல்ல, நல்ல ஆலோசனைகளை வரவேற்கிறோம்னு சொல்றாரு. நான் நீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் இந்த 90 நாட்கள் கொரோனா பேரிடர் காலத்துல என்னைக்காவது சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரா? இல்ல உங்கள் ஊருக்கு அவர் வருகை தந்திருக்காரு, அப்பயாவது அவர் உங்களை அணுகி ஆலோசனைகளை கேட்டிருக்காரா? இல்லைங்க, பேசுறது இல்லை. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் அழைத்து ஆலோசனைகளை பெற்று நீங்க கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி பல வேண்டுகோள் வச்சார். ஆனா நிராகரிச்சிட்டாருங்க. அதே சமயம் பிரதமர் கூட எங்க தலைவர் பேசிட்டார். அவர் கூட தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கிட்டையும் பேசியிருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பிடிவாதமா மறுத்துட்டார். அது மட்டும் இல்லைங்க, கோவைக்கு வந்ததை பத்தி நீங்க சொன்னீங்க, எல்லாருக்கும் தெரியும். கோவையில ஊடகத்துல அவர் உரையாற்றிய பொழுதுதான் நான் கவனிச்சேன். அதாவது கொரோனா தொற்றுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொன்னார். நான் சொல்றதெல்லாம் கோவையில அவர் என்ன பண்ணாரு? கோவையில கொரோனா தொற்று சம்பந்தமா ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த கூட்டம் நடந்தது. அதுக்கு பின்னாடி பேட்டி கொடுக்கிறப்போ வளர்ச்சி பணிகள் குறிச்செல்லாம் சில தவறான தகவல்களை முதல்வர் வெளியிட்டார்.
நான் சொல்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பேரிடர், கொரோனா பேரிடர் என்பது இதுவரை இந்திய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரிடர் காலத்துல முதலமைச்சர் தலைமையகத்திலிருந்து, அதாவது சென்னை தலைநகரத்திலிருந்து வெளியேறலாமா? நான் நினைக்கிறதெல்லாம், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் நினைக்கிறதெல்லாம், சென்னையில கொரோனா தொற்றினுடைய தாக்கம் மிக மிக அதிகமாகிவிட்டது. ஆகவே முதலமைச்சர், அதாவது கோவையில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பணிகளையோ ஆய்வையோ முதலமைச்சர் காணொலி காட்சியிலேயே நடத்தியிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு கோவைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், வளர்ச்சி பணிகளை துவக்கி வைக்கின்றேன், கொரோனா ஆய்வு பணிகளை செய்கிறேன்னு சொல்லிட்டு கொரோனா தொற்றிலிருந்து முதலமைச்சர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தப்பித்து வந்து விட்டாரா வெளி மாவட்டத்திற்கு என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. என்னன்னா, உங்களை மாதிரியான மக்கள் பிரதிநிதிகளையோ இல்ல அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற பெயர்ல இங்க உள்ள அரசியல் கட்சிகளோட தலைவர்களையோ முதலமைச்சர் சந்திக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? அவர் ஏன் தயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் அவர்கிட்ட சரியான முறையில அவருக்கு ஆளுமை திறன் இல்லைங்க. அதாவது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் தொலைநோக்கு திறன்கள் இருக்க வேண்டும். எங்களது தலைவர், நான் ஆரம்பத்திலேயே துவக்கத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், எங்களது தலைவர் ஒரு தீர்க்க தரிசி என்று சொன்னேன். அதாவது இந்த கொரோனா நோய் எப்படியெல்லாம் மக்களை தாக்கும் கொள்ளும் என்பது அறிந்துதான் எங்களது தலைவர் அவர்கள் இந்த கொரோனா தொற்று நோய் குறித்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். முதலமைச்சர் இதுவரை தீர்க்கமான எந்த விதமான திட்டங்களையும் தமிழ்நாட்டுல கொரோனா தடுப்புக்காக அவர் செய்யலைங்க. செய்யாதனால எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறப்போ நாங்க பல கேள்விகளை, பல வினாக்களை அவரிடத்துல கேட்க நேரிடும். அப்ப முதலமைச்சரால எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டமன்றத்திலேயே பேசுற குரல் எதிர்கட்சிகளை, அப்படி இருக்கிற ஒரு முதலமைச்சர் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகளை அழைத்து பேசுவதுதான் மரபு, அதுதான் ஜனநாயகம். ஆனால் அந்த ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது.